ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய சால்னா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வெடித்ததும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மசாலா கொதிச்சிட்ருக்க அந்த டைமில் சால்னாக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். அதுக்கு 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 6-7 பாதாம் பொடியாக நறுக்கியது, 1 ஸ்பூன் கசகசா, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, அரைக்க தேவையான அளவு தண்ணி. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது சால்னா கரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு சுவையான சால்னா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டேஸ்டி சின்ன கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video friends.